Hi friends, வணக்கம் and welcome back to SmileySamayal channel. இன்னைக்கு வீரா டேஸ்ட் மேக்கர் திண்டுக்கல் மிக்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாங்களும் வந்து யூடியூப்பில் பார்த்தோம், நிறைய பேர் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம், வந்து அமேசானில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கும் தேவைன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவையானவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து இதில் 1/4 கிலோ அரிசியில் வந்து நம்ம பண்ணலான்னு போட்டுக்கிறாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறது 4 பொருட்கள் தான். வந்து நெய், சீரகச்சம்பா அல்லது பாஸ்மதி அரிசி போட்டுக்கிறாங்க. வந்து மட்டன்னா மட்டன் பிரியாணிக்கு மட்டன் சேர்த்துக்கோங்க, சிக்கன்னா சிக்கன், இது எது காளான் பிரியாணினா காளான் வந்து அது போட்டுக்கிறாங்க. அப்புறம் அரிசிக்கு அதாவது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி, இதுதான் அவங்க மெஷர்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போ குக்கரை வந்து ஹீட் பண்ணியாச்சு, நெய் சேர்த்தாச்சு, 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும், கொஞ்சம் டைம் எடுத்து வதக்குங்க. கொஞ்சம் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சால்ட்டெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லாட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போது இந்த மிக்ஸை ஓப்பன் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடுறோம். இதில் ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ சின்ன பசங்க இருக்கிறாங்க வீட்டில், நம்ம வீட்டில் நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போடுவோம். ஆனால் வந்து சின்ன பசங்க அதை வந்து மெதுவாக எடுத்து வந்து சைடில் வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது எடுக்கும்போது பாதி அரிசியும் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த இதில் வந்து எல்லாமே அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால சாப்பாடு வந்து ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி தான் பசங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து 1 பங்கு வந்து அரிசிக்கு 2 பங்கு தண்ணின்னு வந்து போட்டுக்கிறாங்க. ஆனால் மெயினாக நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 1.25 கப்பு தண்ணி சேர்ப்பேன். ஸோ அதே அளவுலையே நான் சேர்க்குறேன். ஏன்னா 2 கப் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும். ஸோ சேர்த்தாச்சு, தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். வந்து இந்த டைமில் வந்து உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை வந்து ஊற வைக்கணும், சரிங்களா? ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து நான் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வந்து சீரகச்சம்பா அரிசி நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா திண்டுக்கல் பிரியாணியில் சீரகச்சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாஸ்மதியை காட்டிலும் சீரகச்சம்பாவில் தான் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா வரும். இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னாவே சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த பிரியாணி கிட்டில் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. ஆனால் 1/4 கிலோ அரிசிக்கு தான் அந்த பேக்கேஜ் ஃபுல்லாமே. உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது, வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது.
நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.